இந்தியாவில் தப்பி தவறி மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து ஆர் ராசா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவை எதிர்த்ததால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை பார்த்த அமெரிக்காவும் ஐநா சபையும் மோடியை கண்டிக்கிறது என தெரிவித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவேன் என்று மோடி கூறியதை சுட்டிக்காட்டிய ஆர் ராசா, இந்தியாவில் தப்பி தவறி மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது என தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சர் சொல்லப்படுவீங்க என்ன காரணம்? இந்த அரசாங்கம் எதிர்க்கிறதுனால இந்த ரெண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை ஜெயிலில் போட்டதை பார்த்து அமெரிக்கா கண்டிக்குது. என்ன நடக்குது இந்தியாவில்? ஜெர்மனி கண்டிக்குது. இந்த ரெண்டு நாடுகள் கண்டிச்ச உடனே பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்றாரு, செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறார், அந்த ரெண்டு நாடு கிறிஸ்தவ நாடு, இது இந்து நாடு, அதனால இது பிடிக்கல. கேவலமா? சரி, பரவாயில்ல. அடுத்த நாள் ஐநா சபையின் பொதுச் செயலாளர் சொல்கிறார், இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி ஐநா சபைக்கு வந்து விட்டது. இதை விட கேவலம் இல்லை. உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனா டெல்லியில போய் தண்ணியை போட்டுட்டு வேட்டி அவுத்துக்கிறது போட்டாவை பார்த்துக்கலாம். உங்களுக்கு தான் அவமானம், உங்களுக்கு தான் அவமானம். அப்ப இந்தியாவில் 146 கோடிக்கு நான் தான் தலைவர் சொல்லியிருக்கேன், உன்னை பார்த்து காரி துப்புது ஐநா சபை. அந்த காரி துப்புரை எச்சு பெரம்பலூர்ல நம்ம மூட்டை வந்தவன அர்த்தம். இதை எப்படி நம்ம சாதிக்க போறோம்? ஜீரணிச்சுட்டு போறோம்.